இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈஸியான மெத்தட்ல கோட் எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்றது கட்டிங் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து எவ்வளவு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன்னா 240 எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த 240 எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கோட்டு வந்து டபுள் லேயர் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். சிங்கிள் லேயர்லாம் நம்மளுக்கு வந்து 120 இருந்தாலே போதும். நம்ம வந்து 2 லேயர் கொடுக்கறதுனால கண்டிப்பாக 240 வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரைப்பகுதி வந்து உங்களுக்கு கீழ் பக்கமாக எடுத்துக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து மேல் சைடாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சேம் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும்னா 2ஆக நீங்கள் மறுபடியும் ஃபோல்டு பண்ணணும். ஸோ இந்த ஃபோல்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 30 இருக்குது. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா நம்ம மொத்தமே வந்து 8 இன்ச்சஸ் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள் 2 ஃபோல்டிங்கு, இங்கே ஒரு ஓப்பன் பீஸு, இதுக்கு கிட்ட ஒரு ஓப்பன் பீஸு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம கட் பண்ணணும். எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம கரெக்டான 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கிளாத்து கொடுத்துடணும். ஸோ இப்போ உயரம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 உயரம் இருக்குது. ஓகேங்களா, இந்த 21 உயரத்தை வந்து நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இது வந்து பேக் உயரம் தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நெக்கு தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். இப்போ பாருங்கள், நெக்குக்கு நான் 2.25 எடுத்திருக்கேன். ஸோ ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு காலர், ஸோ கோட்டுக்கு காலர் கொடுக்கறதுனால நம்ம ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இன்ச்சஸ் எடுக்கிறோம். 3க்கும் 1 இன்ச்சஸ் சேர்த்து 4ஆக நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 4 இன்ச்சஸாக நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு சேம் நம்ம ஆம்கோலுக்கு எப்பயும் எவ்வளோ கொடுப்போம், 5 இன்ச்சஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு அதே மாதிரி கர்வ் லைன் கொடுக்கணும். ஸோ இந்த கர்வ் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருந்து கரெக்டாக நம்ம உயரம் 4 இன்ச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து 1/4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு, ஸோ இந்த சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 டோட்டல். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ எடுக்கணும், 7.5 இன்ச்சு நம்ம சுற்றளவு எடுக்கிறோம். இங்கேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுக்கிறோம், 2 இன்ச்சஸ். ஓகேங்களா, கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இங்கே இருந்து நெஞ்சு பகுதி வந்து எவ்வளோ வருது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 8 இன்ச்சஸ், அதாவது 8 இன்ச்சஸுக்கும் இங்கேருந்து 2 இன்ச்சஸ்க்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே நீங்கள் 8 கொடுக்கும்போது இங்கே நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னா 1/2 இன்ச்சஸ் உள்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர் உட்காரும். ஓகேங்களா, இதுக்கு இங்கிட்ட 2.5 இன்ச்சஸ். ஸோ இங்கே நீங்கள் 2.5 கொடுக்கல, இங்கே நீங்கள் 2.5 கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இங்கே ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்தீங்க, 9 இன்ச்சஸா, 8 இன்ச்சஸ்ஸு 7.5, அதாவது 8 7.5, அதே அகைன் வந்து 8 இன்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு சேம் இங்கேயும் நம்ம 2 இன்ச்சஸ். ஸோ இங்கே 2, அதாவது உயரத்தை வந்து நம்ம எப்பயுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும் கோட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருந்து அப்படியே கர்வ் லைனாக கொடுத்துருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கர்வ் லைன் வந்துடணும், அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு இல்லை, பேக்கு. நான் இப்போ வந்து பேக் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக அப்படியே கர்வ் லைனாக கொடுத்துட்டு இங்கே இருந்தும் நீங்கள் அந்த கர்வ் லைனில் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கொடுத்து வெளியில் வந்து ஃபினிஷிங் லைனில் வந்து கொடுத்துருங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரிஜினல் மெஷர்மெண்ட் அவங்க எவ்வளோ கேட்டாங்க, 21. அப்போ நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 22 எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த 22வையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம இது வந்து பேக் தட்டை கட் பண்ணிட்டோம். ஓகேவா, பேக் தட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் தட்டை எடுக்கணும். இந்த ஃப்ரண்ட் தட்டை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நேர் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி லேயர் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சேம் அதே தான். இப்போ இதையும் நம்ம ஃபோல்டிங் கரெக்டாக கொடுத்துட்டு இங்கே பாருங்க அதே மாதிரி இதையும் நம்ம என்ன பண்ணணும் ஃபோல்டிங் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கரைப்பகுதி வந்து கீழே தான் இருக்கணும், நான் ஃபோல்டிங் பகுதி இங்கே இருக்கணும். அகைன் வந்து ஆப்போசிட் சைடு வந்து நம்மளுக்கு 2 பிட்டு வந்து ஓப்பன் சைடும் இது ஃபோல்டிங் சைடும் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சேம் இந்த கோட்டுக்கு என்ன பண்ணணும்னா 1/2 இன்ச்சஸ் to 1 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கணும். எதுக்காகனா இது பட்டனுக்காக. ஓகேங்களா? இந்த 1 இன்ச்சஸையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கோட்டு வெட்டுறது தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆல்ரெடி நம்ம பேக் வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த பேக்கையும் இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம இந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்க, இந்த அளவுல இருந்து உள்ளே தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் இந்த அளவு மேலேயே போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மேலே தான் உள்ளே தான் வந்து கரெக்டாக இந்த ஃபோல்டிங் அட்டாச் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டிராயிங் அப்படியே நீங்கள் மேக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், கர்வ் லைன் எடுக்கிறேன். ஸோ ஆம் கோலு அதே மாதிரி ஹிப்பு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம 2 லைன் கொடுக்குறோம். இது நம்மளுக்கு ஒரிஜினல் பகுதி. இப்போ நம்ம இங்கே இருந்து எடுக்கையில என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே இருந்து கர்வ் லைன் கொடுக்கணுமா இல்லை இப்படி கர்வ் லைன் கொடுக்கணுமா அப்படின்னு டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து கீழே வந்து வி வரதும் ரவுண்ட் ஷேப் வரதும் இதில் தான் நீங்கள் கொடுக்கணும். பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டை வந்து இறக்கம் இருக்கணும். ஸோ ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து வி டைப் கொடுக்குறேன். ஸோ இந்த வி டைப் எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல். ஸோ இந்த ஒரிஜினலும் இங்கே இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உயரத்தை எடுக்கையில் ஆல்ரெடி ஒரிஜினல் 21னா நீங்கள் இங்கே 24 கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த 2க்கும் சென்டரில் தான் நீங்கள் இந்த உயரத்தை எடுக்கணும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் சென்ட்ரு எங்கேயோ இந்த சென்டரில் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இது உங்களுக்கு ஒரிஜினல், இது வந்து எக்ஸ்ட்ரா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரிஜினல்லேருந்து ஸோ நீங்கள் கோட்டோடைய மெஷர்மெண்ட் இப்படி தான் அளவு எடுக்கணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி கர்வ் லைனாக எடுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் அளவு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கர்வ் லைன் கொடுக்கறது இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே இருந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு அது மிஸ்டேக்காக வரும். ஸோ அதனால் இங்கே இருந்து தான் இந்த சென்டரில் வந்து கர்வ் லைனை கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுறோன்னா இதை எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம பேக்கில் எடுத்துடுறோம். பேக் பீஸை எடுத்துட்டு இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கேட்குறோம், நம்ம இதுக்கு காலர் வைக்கிறதுனால இங்கே நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், 2.25. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்து உள்பக்கமாக நீங்கள் எடுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுக்கணும். சேம் இந்த ஆம்கோலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் தட்டை குடையணும். எவ்வளோ குடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் நீங்கள் இந்த மாதிரி குடைய எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சஸ் நீங்கள் வந்து குடையும் போது உங்களுடைய ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணல நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்களேன், இப்போ இதில் இருந்து தான் லைன் கிராஸ் கொடுத்துட்டு இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன், அதே கர்வ் லைனில் கொடுத்து கம்ப்ளீட்டடாக வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்போ இதை நான் வந்து ஹோல்ஸ் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், இப்போ இந்த 2 ஃபேப்ரிக்கையும் ஓப்பன் பண்ணி விடுறேன். ஆக்சுவலி இந்த ஃபோல்டிங் பகுதி நம்ம போட்டோம் இல்லையா, இந்த ஃபோல்டிங் பகுதியை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் சேஃப் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த சேஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் இந்த சேஃபை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து வராது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கொடுத்துட்டு சேம் என்ன பண்ணுறேன், இதில் போய் ஜாயின் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா? இப்போ இந்த லைனை எடுத்து அப்படியே என்ன பண்ணுறேன், கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க கோட்டோடைய ஃபினிஷிங் ஸ்டெப் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது எடுத்துட்டு இப்போ பாருங்க இதுதான் கோட்டோடைய மாடல். இப்போ இது நம்ம காஜா போட எடுத்துருவோம். இது பேக் கட்டு. ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ கோட்டா நான்லாம் தைக்க மாட்டேன்னு நிறைய டைலருங்களே நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா இப்போ நிறைய பிகினர்ஸாக இருக்கீங்க, நிறைய வந்து யூடியூப் பார்த்து கற்றுருக்கீங்க, நிறைய பேர் வந்து கிளாஸ் போய் கற்றுக்குவீங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, எனக்கு ப்ளவுஸ் சுடி தான் வரும், எனக்கு வந்து கோட்டு டைப்பில் எனக்கு வராது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு கோட்டு செம்ம ஃபினிஷிங்கோட வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், காஜா போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், காஜா போட்டுருவோம். ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு இப்படி வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான், கோட்டோடைய மாடல் ரெடி. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும், கட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கிருபா ரூபா ஃபேஷன்ஸ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக ஈஸியான டிப்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டு வீட்லேயும் உங்களால் தைக்க முடியும். இதுக்காக நீங்கள் கிளாஸ் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நம்மளுக்கு பேக் கட்டும் ஃப்ரண்ட் தட்டும் ரெடி. கோட்டில் மெயின் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு தான். ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட் தட்டையும் நம்ம இது பண்ணிட்டோம், பேக் தட்டையும் நம்ம வெட்டிட்டோம். இனி வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். ரெண்டாவது காலர் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுங்கிற வீடியோஸ் நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். இப்போ நம்ம கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோஸ் ப்ராப்பராக பார்க்கலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பாய்.